Hi dear students, welcome to this session. நான் உங்கள் பாலா சார். லாஸ்ட் கிளாஸ் நம்ம பிழைகள் எப்படி பரவுகிறது, ஹவு தி எரர்ஸ் ப்ராபகேட் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதில் 4 மேத்தமெட்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ், ஆப்ரேஷன்ஸ், கணித செயல்பாடுகள் ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில் எரர்ஸ் என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். 5ஆவதாக ஒரு ஸ்பெஷல் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் இருக்குது. அது பவரில் வரும்போது அந்த எரரை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி வச்சுங்களேன், z இஸ் ஈக்குவல் டு a டு த பவர் ஆஃப் n அப்படின்னு இருக்கு. ஸோ இசட்டுங்கிறது ஒரு மெஷர்மெண்ட்டு, ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி, ஏங்கிறது மெஷர்மெண்ட்டு. இசட்டுங்கிற இயற்பியல் அளவை நம்ம ஏயை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் பவர் அதுக்கு என்னன்னு இருக்கு. அப்போ ஏயோட மெஷர்டு வேல்யூ என்ன வரும்? a ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏன்னு வரும் டு த பவர் ஆஃப் n. அதனால் இசட்டில் என்ன வரும் அப்படின்னா டெல்டா இசட்டுங்கிறது இசட்டோட அப்சல்யூட் எரர், தனிப்பிழையாக மாறுது. இப்போ இதுலேருந்து இசட்டை நம்ம வெளியெடுத்துடலாம். இசட் வெளியெடுத்தோம்னா 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா இசட் பை இசட் அப்படின்னு வரும். தட் இஸ் ஈக்குவல் டு, அதே மாதிரி இதுலேருந்து ஏ வெளியெடுத்தோம்னா பவர் n இருக்குது. அப்போ ஏ டு த பவர் ஆஃப் n மாறும். 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ divided by a to the power of n, right? Okay. Using the binomial expansion, you can write like this. This a power n is nothing but z. Therefore, z into 1 plus or minus delta z by z is equal to z into 1 plus or minus n delta a divided by a. Okay. So, this z cancel. 1 plus or minus delta z by z is equal to 1 plus or minus n delta a divided by a. So, what happens? 1 is getting cancelled. So, delta z by z is equal to n delta a divided by a. This is the result for this mathematical operation. அப்போ ஒரு இயற்பியல் அளவை நாம் அளவிடும் பொழுது அந்த இயற்பியல் அளவை கண்டுபிடிப்பதற்கு நாம் அளவீடு எதை செய்கிறோம்னா ஏங்கிற அளவீடு செய்கிறோம். ஆனால் ஏங்கிறது எப்படி வருதுன்னா அதோடைய பவராக வருது. அப்படி வரும்போது இசட்டினுடைய ஃப்ராக்ஷனல் எரர் ஆர் ரிலேட்டிவ் எரர் இல்லையா, இசட்டினுடைய பின்னப்பிழையானது அந்த அளவீட்டின் பின்னப்பிழையின் n மடங்குக்கு சமமாகிறது. என்ன அடுக்கோ, இப்போ 2னா 2 மடங்குக்கு சமம், 3னா 3 மடங்குக்கு சமம். அப்போ n மடங்குக்கு சமமாகிறது அப்படிங்கிறது தான் இந்த ரிசல்ட்டு. புரியுதா உங்களுக்கு? ஸோ டோட்டலாக இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? 5 ஆப்ரேஷன்ஸ் பார்த்துருக்கோம். 4 பேசிக் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், அடிப்படை கணித செயல்பாடுகள் 4 பார்த்துருக்கோம். ப்ளஸ்ஸு 5ஆவது இது ஸ்பெஷல். இப்போ நமக்கு வரக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஷன் என்னவாக இருக்கலாம்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எக்ஸுங்கிறது ஒரு இயற்பியல் அளவு. இந்த இயற்பியல் அளவை நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a பவர் p, b பவர் q, c பவர் r, abc என்ற அளவீடுகளை நாம் எடுத்து எக்ஸை கண்டுபிடிக்கலாம். a அளக்கிறோம், b அளக்கிறோம், c அளக்கிறோம். பட் அதோடைய பவர்ஸ் எல்லாம் p, q, rன்னு வருது. அப்போ 3லையுமே என்ன வரும்? எரர் வரும். ஏலையும் பிழை இருக்கும், பிலையும் இருக்கும், சிலையும் இருக்கும். அப்படி இருந்தால் எக்ஸில் என்ன பிழை வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ டெல்டா x divided by x is equal to, என்ன பண்ணணும்? பவர் வந்தால் பவரை முன்னாடி கொண்டு வர சொல்லியிருக்கிறோம். p டெல்டா a by a. மல்டிப்ளிகேஷனாக இருந்தாலும் இடையில என்ன வரணும்? ப்ளஸ்ஸு q டெல்டா b by b ப்ளஸ் டிவிஷனாக இருந்தாலும் ப்ளஸ் தான் r டெல்டா c by c. புரியுதா? யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? ஓகே. இதுவே நீங்கள் பர்சன்டேஜில் எழுதுறதா இருந்தால் இன்ட்டு என்ன பண்ணீங்க? 100 அப்படின்னு போட்டுங்க. இப்போ நம்ம புக்கில் இருந்து ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். புக்கில் என்ன சொல்கிறாங்க? ஒரே ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் நான் பார்க்குறேன். ப்ராப்ளம் நம்பர் 1.9, ரைட்டா? ஸோ நம்ம பார்க்க போகிறது 1.9ல் பர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட எக்ஸ்பிரஷன் x is equal to a square b cube divided by c root of d அப்படின்னு இருக்கு, ரைட்டா? ஓகே. x is equal to a square b cube divided by c root of, root dனா என்ன அர்த்தம்? d to the power of halfன்னு அர்த்தம். இதில்
ABCD உடைய பர்சன்டேஜ் எரர் வந்து ஏக்கு 4%, பிக்கு வந்து 2%, சிக்கு 3%, டிக்கு வந்து 1% கொடுத்துருக்குறாங்க. பர்சன்டேஜ் எரர் ஆஃப் அதாவது டெல்டா ஏ பை ஏ இன்ட்டு 100%, இதோட வேல்யூ 4%. அதே மாதிரி டெல்டா பி பை பி இன்ட்டு 100% உடைய வேல்யூ வந்து 2%. டெல்டா சி பை சி இன்ட்டு 100% உடைய வேல்யூ 3%. டெல்டா டி பை டி, this 1% is equal to delta d by d into 100%. Am I right? Okay. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த எக்ஸ்பிரஷனை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும் ஃபஸ்ட்டு. ஸோ தட் இஸ் யுவர் ஃபஸ்ட்டு. ஆல்ரெடி இந்த கொஸ்டின் வந்து நீட்டில் கேட்டிருக்கிறாங்க, நீட்டு 2013 கேட்டிருக்கிறாங்க. ஸோ எப்படி எழுதுவீங்க, டெல்டா எக்ஸ் பை எக்ஸ் இன்ட்டு 100%, இதோட பர்சன்டேஜ் எரர் என்ன வரும், 2 delta A by A into 100% plus 3 முன்னாடி கொண்டு வந்துறேன், 3 delta B by B into 100% plus C delta, I mean C க்கு பவர் வந்து 1 தான், ஸோ அதனால் we don't bother about, so 1 into delta C by C into 100% plus என்ன கிடைக்கும், d வந்து பவர் ஹாஃப்ங்கிறதுனால 1/2 டெல்டா d by d into 100%. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஏயோட பர்சன்டேஜ் எரர் என்ன 4% ப்ளஸ் 3. ரொம்ப ஈஸியான சம் தான். பியோட பர்சன்டேஜ் எரர் வந்து 2%. அதுக்கப்புறம் ஸோ 3 இன்ட்டு 2, சியை பொறுத்த வரைக்கும் 3%, 1 இன்ட்டு 3 3 ப்ளஸ் டியை பொறுத்த வரைக்கும் 1%. ஸோ 2 இன்ட்டு 4 8% ப்ளஸ் 3 இன்ட்டு 2 6% ப்ளஸ் 3% ப்ளஸ் 0.5%, 1/2 0.5. ஸோ 14 17 17% ப்ளஸ் 0.5%, that is equal to 17.5%. Okay, so this is the very important problem you can expect in your examination. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தா அதில் இண்டிவிஜுவல் மெஷர்மெண்ட்ஸோட பர்சன்டேஜ் எரர் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம எந்த அளவீடை கண்டுபிடிக்க போகிறோமோ அந்த அளவீட்டினுடைய பர்சன்டேஜ் எரரை வந்து எப்படி நம்ம பார்க்குறதுங்கிறத இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி நீங்களே என்ன பண்ணலாம், டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரஷன்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி அதிலேருந்து கூட நீங்களே வேல்யூ கொடுத்து பர்சன்டேஜ் எரரை வந்து கண்டுபிடிக்கலாம். ரைட்? ஓகே. ஸோ ஐ திங்க் யூ ஹேவ் அண்டர்ஸ்டுட் வெரி வெல். கரெக்டாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீட்டு அந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. நவ் புரியுதா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம 4 மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது ஒன்னொன்றுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். தட் ஆல்சோ வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். பரீட்சைக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளஸுக்கு ஒரு ப்ராப்ளம், எல்லாத்துக்குமே வந்து நான் புக் ப்ராப்ளம் தான் ஃபஸ்ட்டு போடுறேன், நம்ம எக்ஸ்ட்ராவாக பின்னாடி சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 1.5 நம்ம பார்த்துடலாம். நான் 1.9 இப்போ பார்த்துட்டேன், கடைசியாக உள்ளது. இப்போ 1.5 பார்க்கும்போது அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, R1ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, அதோட வேல்யூ வந்து 100 ± 3 ஓம். இது வந்து ரெசிஸ்டன்ஸ் 1. ரெசிஸ்டன்ஸ் 2 R2 is equal to 150 ± 2 ஓம். am I right? ஸோ இந்த மாதிரி 2 மின்தடைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த 2 மின்தடைகளையும் தொடரிணைப்பில் இணைத்தால் தொகுபயன் மின்தடை என்ன வரும் அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து மெஷர்டு வேல்யூ ஆஃப் R1, தட் இஸ் R ± டெல்டா ஏ. இது வந்து அதே மாதிரி R ± டெல்டா R2. இதெல்லாம் தனிப்பிழை, இது வந்து ஒரிஜினல் வேல்யூ. ஓகேவா? இப்போ நீங்கள் 2 மின்தடைகளை தொடரிணைப்பில் இணைத்தால் கிடைக்கக்கூடிய தொகுபயன் மின்தடை என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க. ஓகே, see, when 2 resistors are connected in series, what is the effective resistance? Let it be R. R is equal to R1 plus R2. Am I right? ஓகே, அப்போ நம்ம இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரெண்டையும் கூட்ட போகிறோம். ஸோ திஸ் R is equal to 100 or what is R1? 100 plus or minus 3 plus 150
ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க. ஸோ 100 ப்ளஸ் 150 வந்து எவ்வளோ வரும், 250. அதுக்கப்புறமா நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், ஆட் பண்ணிக்க போகிறோம். தட் இஸ் 3 ப்ளஸ் 2, 3 ப்ளஸ் 2. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது, 250 plus or minus 5 ohm, plus or minus 5 ohm. This is the measured value of R when the two resistors are connected in series. அப்போ ரெண்டு மின்தடைகளை நாம் தொடரிணைப்பில் இணைக்கும் போது கிடைக்கக்கூடிய தொகுபயன் மின்தடை என்ன பண்ணுறோம், ஒரிஜினல் வேல்யூவை ஆட் பண்ணி போட்டுறோம். அதுக்கப்புறம் இந்த அப்சல்யூட் எரர் வேல்யூஸை ஆட் பண்ணி போடும்போது ஃபைனல் ரிசல்ட்டில் அப்சல்யூட் எரர் வேல்யூ வந்து என்னவாக இருக்குது, அடிட்டிவ் நேச்சராக இருக்குது. இதுதான் நம்ம டெல்டா இசட்னு படித்தோம். டெல்டா இசட்டுங்கிறது இது டெல்டா ஏ, இது டெல்டா பின்னா இது வந்து என்னது, டெல்டா ஏ ப்ளஸ் டெல்டா பி அப்படின்னு நமக்கு கிடைக்குது. புரியுதா? அப்போ அந்த அப்சல்யூட் எரர் இன் த ஃபைனல் மெஷர்மெண்ட் வந்து இட் இஸ் ஈக்குவலன் டு த சம் ஆஃப் அப்சல்யூட் எரர் ஆஃப் த இண்டிவிஜுவல் மெஷர்மெண்ட்ஸ். தனித்தனி அளவீடுகளுடைய தனிப்பிழைகளின் கூடுதலாக அமைகிறது அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கிற ரிசல்ட். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் யுவர் அடிஷன். அடுத்தது எக்ஸாம்பிள் 1.6 பார்க்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்லையோ கேட்கலாம் அல்லது 3 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். எக்ஸாம்பிள் 1.6 இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தெர்மாமீட்டரை யூஸ் பண்ணி ஒரு வெப்பநிலைமானியை பயன்படுத்தி 2 வெப்பநிலை அளவீடுகள் அளக்கப்படுகிறது. ஐ நோட் டவுன் திஸ் ரீடிங்ஸ். T1 is equal to 20 plus or minus 0.5 degree Celsius, 0.5 degree Celsius, and T2 is equal to your answer 50 plus or minus 0.5 degree Celsius. Okay, so what is the question அப்படின்னா, வெப்பநிலை வேறுபாட்டையும் பிழையையும் கணக்கிடுக. ஓகே, வெப்பநிலை வேறுபாடுனா என்ன செய்வோம், இப்போ எது ஜாஸ்தி, T2 கிரேட்டர், ஸோ T2 மைனஸ் T1 நம்ம கண்டுபிடிக்கலாம். திஸ் இஸ் கால்டு டெல்டா T. ஸோ வெப்பநிலை வேறுபாடு நம்ம கண்டுபிடிக்கும் போது நமக்கு ஏற்கனவே தெரியும், இப்போ இது வந்து A ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏவாக இருக்கலாம், இது வந்து B ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பியாக இருக்கலாம். அப்போ இது என்ன வந்துடும், A மைனஸ் B or B minus A, whatever it is, B minus A plus or minus delta A plus delta B. நம்ம ஈவன் டிஃபரன்ஸ் ஆஃப் 2 ரீடிங்ஸாக இருந்தால் கூட அதை என்ன பண்ணுறோம், அதோட அப்சல்யூட் எரர்ஸை நம்ம ஆட் பண்ணி போட்டிருக்கோம், ரிசல்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ தேர்ஃபோர் திஸ் டெல்டா T will be equal to, so 50 minus 20 plus or minus delta A plus delta B, so 0.5 plus 0.5 வந்துடும். ஓகே, so 50 minus 20, 30 plus or minus 0.5 plus 0.5, 1.0 or 1. So degree Celsius. So 30 plus or minus 1 degree Celsius அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த difference. So here also in the result says delta Z, even the difference of two values will give you the error in terms of the sum of என்னது அப்சல்யூட் எரர்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் மெஷர்மெண்ட்ஸ். அப்போ டெல்டா ஏ ப்ளஸ் டெல்டா பிங்கிறதா இங்கே ஃபைனலாக நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா, ஃபைன், புரிஞ்சுக்க முடியுதா? குட். இப்போ மூணாவது மாடல் பார்த்தீங்கன்னா, மூணாவது வந்து ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸாம்பிள் என்னது, எக்ஸாம்பிள் 1.7 ப்ராடக்டில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு செவ்வகத்தினுடைய நீளம் மற்றும் அகலம் முறையே, ரைட். ஸோ length and breadth of a rectangle is given as 5.7 plus or minus 0.1 centimeter. Am I right? இது நீளம். அகலம் breadth என்ன கொடுக்குறாங்கன்னா, breadth வந்து 3.4 plus or minus 0.2 centimeter. ரைட்டா? ஓகே. ஸோ length and breadth of a rectangle is given. ஒரு செவ்வகத்தினுடைய நீள அகலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன, அந்த பரப்பை பிழை எல்லையுடன் கணக்கிடுக. பரப்பை பிழை எல்லை, அப்போ வந்து லிமிட்டேஷனோட அந்த அப்ராக்சிமேஷனோட அந்த ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள், செவ்வகத்தினுடைய பரப்பு வந்து நீளம் இன்ட்டு அகலம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ ஏஸ் ஈக்குவல் டு அப்போ என்ன வரும், 5.7 இன்ட்டு 3.4, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ கிடைக்குது,
5.7 into 3.4 வந்து 19.38 கிடைக்குது. 19.38 centimeter square. But the readings are decimal point க்கு அப்புறம் ஒரு digit தான் இருக்கு. So we have to correct it for one decimal. So 19 point இது என்னவாயிரும்? 8 வந்து above 5 இருக்கிற 19.4 centimeter square. This is for your area. Now you can find out the error. So delta A divided by A is equal to delta L by L plus delta B by B. So this is what the error. Therefore the delta A is equal to என்ன கிடைக்கும்? Delta L divided by L plus delta B by B into A ன்னு கிடைக்குமா? Fine. இப்போ what is your delta L? Delta L ங்கிறது 0.1 by L ங்கிறது 5.7, right? Okay. Plus delta B ங்கிறது 0.2 divided by L ங்கிறது 3.4 into your area. What is your area? It is 19.4. Okay. So இதை நீங்கள் டிவைட் பண்ணீங்கன்னா 0.0175. ஸோ இதை நீங்கள் செக் பண்ணீங்க ப்ளஸ் இதை டிவைட் பண்ணும்போது you will get 0.0588 into 19.4. இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி 19.4 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா you are getting 1.48. நம்ம ஒரு டெசிமல் பாயிண்ட் கரெக்ட் பண்ணால் 1.5 because the readings are in one decimal point correctionல இருக்கிறதுனால 1.5 வருது. Therefore the A measured value of the area வந்து என்ன பண்ணுவோம்? ஒரிஜினல் வேல்யூ நம்ம என்ன போட்டிருக்கோம்? 19.4 ஓகே ப்ளஸ் ஆர் மைனஸ் 1.5 அவ்வளோதான். இதுதான் டெல்டா ஏ. டெல்டா ஏங்கிறது தான் அப்சல்யூட் எரர் ஆஃப் திஸ் மெஷர்மெண்ட். ஸோ 19.4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1.5 என்ன வர யூனிட்டு? சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே புரியுதா? ஸோ திஸ் இஸ் ஃபார் தி ப்ராடக்ட் அண்ட் ஃபைனலி ஐ கம் டு தி எக்ஸாம்பிள் 1.8. தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த அஞ்சையும் நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சம்மை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா. ஸோ எக்ஸாம்பிள் 1.8க்கு வரேன். திஸ் இஸ் ஃபார் டிவிஷன், வகுத்தலுக்கான கணக்கு. இது ஒரு கம்பிக்கு குறுக்கே மின்னழுத்த வேறுபாடு 100 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 வோல்ட். ஸோ வோல்டேஜ் கொடுத்துக்கிறான் 100 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 வோல்ட். ஓகே அதே மாதிரி அங்கே எவ்வளவு கரண்ட்டு போகுதுன்னு கொடுத்துருக்கான். கரண்ட் I is equal to 10 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.2 ஆம்பியர்னு கொடுத்துட்டான். ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஒயர்? அந்த மின்தடை கம்பியினுடைய மின்தடை என்னன்னு கேட்குறான். நமக்கு ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா தெரியும். ஓம்ஸ் லா படி R equal to V by I. ஸோ 100 divided by 10 that is equal to 10 ohm. ஸோ இது ஆரோட ட்ரூ வேல்யூ. ஓகே now I can find out the error. So delta R divided by R is equal to delta V by V. டிவிஷனாக இருந்தாலும் ப்ளஸ் பண்ணிக்கிறேன் delta I by I, right? So what is your delta V? Delta V is இதுதான் இது V plus delta Vன்னு அர்த்தம். V plus or minus delta V, இது வந்து I plus or minus delta Iன்னு அர்த்தம். ஓகே yes delta V 5. So 5 by 100 plus 0.2 divided by 10. Therefore your delta R is equal to என்ன பண்ணுவீங்க? இது அப்படியே எழுதிங்க 5 divided by 100 plus 0.2 divided by 10 into R. R மேலே போயிருது. What is your R? R is 10 ohm. So 10. இப்போ என்ன பண்ணுங்கள், 10 உள்ளே கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? ஒரு 0 கேன்சல். இப்போ 5 by 10. 5 by 10ங்கிறது என்ன? 0.5. ஓகேவா? இந்த 10ஆல் இந்த 10 மல்டிப்ளை கேன்சல் ஆயிரும். அப்போ இது என்ன வரும்? 0.2 வரும். அப்போ 0.5 0.2 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 0.7 வரும். Therefore the measured value of the resistance R is equal to, அப்போ என்ன கிடைக்குது அப்படின்னா R is equal to நமக்கு வந்து R plus or minus delta R. இதான் ஃபார்முலா நமக்கு. That is R here 10 plus or minus delta R. Delta R வந்து எவ்வளவு? 0.7. Okay. So 0.7 ohm. So 10 plus or minus 0.7 ohm. Okay fine. So
நமக்கு வந்து இப்போ 4 மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸில் நமக்கு எப்படி எரர்ஸ் கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். நல்லா கோத்ரூ பண்ணுங்கள். கண்டிப்பாக 5 சம் பார்த்துருக்கோம். 5 தியரிக்கு 5 ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியும் நம்புகிறேன். கீப் வாட்சிங். தேங்க்யூ.